ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஐடி சேனல் எதை பற்றி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ரீசெண்டாக போஸ்டிங் ஏதோ வருமானு சொல்லி நிறைய நண்பர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. அது ரிலேட்டடான ஒரு சின்ன அப்டேட் தான் இது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏஐ எலக்ட்ரிக்கல், ஜேஇ அந்த ரிலேட்டடான போஸ்டிங்ஸ் வேக்கண்ட் உடனே கேட்டிருக்காங்க. ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கூடிய சீக்கிரத்தில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம் வரப்போகுது. அது ரிலேட்டடான டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிபார்ட்மெண்ட் எக்ஸாமில் யார் எலிஜிபிள், யார் எலிஜிபிள் இல்லை அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வேக்கண்ட் டேட்டு அதை பார்த்துடலாம். எங்கெல்லாம் ஏஜிஎம் போஸ்டிங் வேக்கண்ட்டாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து ஆல் எஸ்சிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த லெட்ரு ரொம்ப அர்ஜென்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஏஜேஇ போஸ்டிங் எங்கெல்லாம் வேக்கண்ட் இருக்குது, எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது, அதில் எவ்வளோ பேர் லைவாக இப்போதைக்கு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. எவ்வளோ பொசிஷன் அலாட் பண்ணாங்க, இப்போ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப அர்ஜென்ட்டு. 23/5/25 அந்த டேட்டுக்கு வரைக்கும் எவ்வளோ வேக்கண்ட்டு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் அனுப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா 31/5/25க்குள்ளே அனுப்ப சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதம் லாஸ்ட்டுக்குள்ளே ரொம்ப அர்ஜென்ட், அதனால் அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிளில் எவ்வளோ வேக்கண்ட் அலாட் பண்ணாங்க, இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது எதுக்காக கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி புது போஸ்டிங் கால்ஃபர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுக்காக கேட்பாங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து இது எதிர்பார்க்கலாம். ஏஐ ரிலேட்டடான போஸ்டிங்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நிறைய நம்பர் கேட்டிருந்தீங்க, அதை பார்த்துடலாம். இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 2025லேருந்து ஸ்டார்ட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். டெக்னிக்கல் ஆஃபீஸர் அவங்க எலிஜிபிள். அதில் யார் வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஏஇ, ஜேஇ சூப்பர்வைசர், ஸ்டோர் சூப்பர்வைசர், ஸ்டாக் வெரிஃபையர் இவங்க தான் அதில் வருவாங்க. அக்கௌண்ட் ஆஃபீஸர், சப்பார்டினேட் ஆஃபீஸரில் ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் ஆடிட்டு, கிளர்க்கு, டைப்பிஸ்ட்டு, ஸ்டெனோ இவங்க எல்லாமே இதில் வருவாங்க. இவங்களாம் இதில் எலிஜிபிளில் வராங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா ஆடிட் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாம் இதில் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் மேனிட்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2 ஜூனில் ஆரம்பிக்குது. அது க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 25 க்ளோஸ் ஆகுது. லாஸ்ட் டேட் ஆஃப் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா 3 ஜூலை. ஹால் டிக்கெட்லாம் எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா 7 ஆகஸ்ட்டில் வரும்னு எதிர்பார்க்கலாம் அப்படின்றாங்க. எக்ஸாம் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 23 ஆகஸ்ட் 25 இருக்கும். அந்த எக்ஸாம் ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்தில் ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக டேட் எதுவும் அவங்க ரிலீஸ் பண்ணல. அதுக்கடுத்து இந்த டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் எவ்வளோ நேரம் டியூரேஷன் நடக்கும், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த இடத்துல மட்டும் போட்டிருக்காங்க. எக்ஸாமில் 35 மார்க் மினிமம் எடுத்தால் தான் பாஸ் ஆக முடியும். ஸோ அது அந்த டீட்டெயில்ஸை போட்டிருக்காங்க. ஃபஸ்ட் பேப்பர் எவ்வளோ, செகண்ட் பேப்பர் எவ்வளோ டூரேஷன், 100 கொஸ்டின்ஸு 2 மணி நேரம் அந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில் போட்டிருக்காங்க. ஃபீஸ் வந்து 1000 கட்டணும், ப்ளஸ் ஜிஎஸ்டி 18% கட்டணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ரிலேட்டட் ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்